ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய மதவெறி நிகழ்ச்சி நிரலை நாடு முழுவதும் நிறைவேற்றுவதற்கு சாம பேத தான தண்டம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வழிகளிலும் அவர்கள் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்தை அவர்களுடைய கைப்பாவையாக அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய பாராளுமன்றத்தை ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய இந்திய பாராளுமன்றத்தை ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பாராளுமன்றத்திற்குள் பேசுவதற்கே அனுமதிக்காமல் தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்கிற திமிர்த்தனத்தில் எதை வேண்டுமானாலும் சட்டமாக்க முடியும், எதை வேண்டுமானாலும் எங்களால் செய்ய முடியும் என்ற முறையிலே தான் ஆட்சியாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை போன்ற மத்திய புலனாய்வுத்துறை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல நீதிபதிகளை அவர்கள் நியமனம் செய்கிறார்கள் அல்லது இருப்பவர்களை அவர்களுடைய ஆட்களாக மாற்றிக்கொள்வது என்கிற முறையில் நீதித்துறை உட்பட இப்போது நீதி கிடைக்காது என்கிற நிலைமை என்பது நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அது எவ்வளவு மிக கடினமான பணி என்பதை நான் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு இடதுசாரிகளுடைய ஒற்றுமை என்பது மிக 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 அவசியமான ஒன்று.